ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எப்படிப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு செம்ம சூப்பரான ஒரு நேச்சுரலான ரெமடிஸ் பார்க்கலாங்க. இந்த ரெமடிஸை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக மூட்டு வலி பறந்து போயிருக்கோம். அப்படி பறந்து போயிடுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தவங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ரொம்பவே கம்மி தாங்க. அதோட நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அளவு வந்து எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். பெரியவங்களுக்கு வந்து அளவு கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு 15 கிராம் போல் தேங்காய் இருந்தால் போதும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போதும் நம்ம அதே அளவில் கொடுக்கலாம். ஒன்று வந்து நமக்கு ஒரு 13 வயசு 14 வயசு பசங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கே கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கால் வந்து ரொம்ப நடக்கிறாங்க, குட்டி குழந்தைங்க நிறைய விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு மூட்டி வலி கை கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 கிராம் போல் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கணும், இல்லைன்னா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை வேறு எதுக்காச்சும் தேங்காய் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா காரமெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அரைச்ச தேங்காவை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து அரை மூடி தேங்காய் இருந்து எல்லாத்தையும் துருவிருக்கேன். இது வந்து பொரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல், அதனால் வந்து நான் இதை அதிகமாக துருவிருக்கேன் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி. தேங்காய் துருவல் வந்து நமக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். பெரியவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம 2 ஸ்பூன் அளவுக்குன்னு ஒரு நார்மலான ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான், ஒரு 15 கிராம் அளவுக்கு வர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நார்மலான ஒரு ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போல் வரும். ஃபுல்லாக வந்து அழுத்தி வச்சா இல்லை, ஜஸ்ட் வந்து எடுத்து போட்டால். இப்போ இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதில் வந்து நமக்கு இப்போ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக வரும். அதனால் இதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் எடுக்கிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். நான் இங்கே 1 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்பாங்க, நம்ம வந்து இனிப்பு சேர்க்காமல் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. இனிப்பு சேர்க்காமல் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த மாதிரி ரெமெடிஸ்க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வெல்லம் வந்து சேர்க்கணும். வெல்லம் சேர்த்தா தான் நமக்கு வந்து அந்த ரெமெடியே வந்து ரெடி ஆகும். அதனால் ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வந்து பிடிக்காது அப்படின்னாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வெல்லம் சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் வெல்லத்துக்கு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் துருவல் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும், வெல்லம் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டபுளாக நம்ம வந்து எடுத்தால் அதில் 1 மடங்கு தான் நம்ம வந்து வெல்லம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து நமக்கு நார்மல் வெல்லம் கிடையாதுங்க. நமக்கு வந்து பழைய வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ கடைகளுக்கெல்லாம் போய்ட்டு பலசரக்கு வாங்கும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழைய வெல்லம் கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. புது வெல்லமில் கண்டிப்பாக இல்லைங்க. கண்டிப்பாக வந்து பழைய வெல்லம் தான் வேணும். நீங்கள் கடையில் கேளுங்க, பழைய வெல்லம்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. புது வெல்லத்தை விட அந்த வெல்லமுக்கு கண்டிப்பாக ஒரு 2 ரூபா 3 ரூபா போல் விலையோட அந்த இது வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய வெல்லம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ் செய்கிறதுக்கும் சமைக்கிறதுக்குமே ரொம்ப அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்லாம் கொடுக்கும். அதனால் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கடையில் வந்து தெரியல புது வெல்லம் எது பழைய வெல்லம் எதுன்னா நீங்கள் கடையில் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க பார்த்து. புது வெல்லமாக இல்லாமல் பழைய வெல்லமாக வாங்கி ஒரு 1/2 கிலோ போல் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தினமும் வந்து சாப்பிடலாம். வேறு ஏதாவது ரெமெடிஸோ ரெசிபீஸ்லோ செய்யும்போது யூஸ் பண்ணலாம். அதோட கூடவே இந்த வந்து ரெமெடி சாப்பிட்றதுக்கு நமக்கு இப்போ 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மிதமான சுடு தண்ணி, இப்போ அடுப்பு மேலே வச்சு தண்ணியை ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணுறேன். ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாதுங்க, ஜஸ்ட்டு மிதமான சூடு. நம்ம வந்து உங்களுக்கு டீ குடிச்செல்லாம் பழக்கம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப சுட குடித்து பழக்கம் இருக்கும் தண்ணி. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப சூடு பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு லைட்டாக வந்து மிதமான சூடு, நம்ம கை வந்து தொட்டால் எப்படி தாங்கும் அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த இனிப்பு ப்ளஸ் தேங்காவை சாப்பிட்டுட்டு உடனே வந்து அந்த 1 கிளாஸ் ஃபுல்லான அந்த தண்ணியை வந்து அதோட கூடவே குடிச்சிக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் வெல்லம் மிக்சிங், கொஞ்சம் சுடுதண்ணி அந்த மாதிரியும் குடிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட்டா அப்புறம் தான் குடிக்கணும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சாப்பிடும்போதே கூட சேர்த்துக்கிட்டே குடிச்சிக்கலாம். இப்போ சாப்பிட்றீங்க 1 ஸ்பூன், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிட்றீங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி, கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் தண்ணி, அந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு சாப்பிட்லாம். ஒரேடியாக வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் தண்ணி கடிச்சிக்கலாம். இது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக
வந்து இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும்போது நமக்கு அந்த இனிப்பு வேணான்றவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இனிப்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலி, எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இனிப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னா சுடுதண்ணியோட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மேனேஜ் ஆகிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இதை காலையில் ஈவினிங் இந்த 2 டைமும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி செய்யுங்க. ஒரு வாரத்தில் உங்களுக்கு மூட்டு வலி இருந்தாலுமே பறந்து போயிடுங்க, மறுபடியும் வரவே வராது. அப்படி மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப பழைய மூட்டு வலியாக இருக்குது, மறுபடியும் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் இதை வந்து குடிங்க. இல்லைனா ஒரேடியாக கூட நீங்கள் கண்டினியூவாக 1 மந்த் கூட இதை நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வீக்கில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு வந்து பாதி வலி போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போ அடுத்த ரெமெடி, இது 2மே வந்து நம்ம செய்யலாங்க. இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு போதும். ஒன்று வந்து அப்ளை பண்ணுற மாதிரி, ஒரு சிலர் வந்து எனக்கு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, நான் வந்து தூங்கும்போது அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இது இப்போ வந்து ஒரு கரண்டி அடுப்பு மேலே வச்சு ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த சுக்கை வந்து அரைச்சி பவுடர் நம்ம பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுக்கு பவுடர் வந்து என்னென்னா இஞ்சி அதை வந்து காய வச்சு நல்லா அரைச்சி அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு. நம்ம வந்து டைரெக்டாக சுக்கு பவுடரும் கடையில் வாங்கிக்கலாம். இல்லை இஞ்சி வந்து வீட்டில் எப்போயாச்சும் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு வேஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே காய வச்சுட்டு மறுபடியும் காய வச்சு அதை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு அது யூஸ் ஆகுங்க. இப்போ அந்த மாதிரி அரைச்சி வச்ச அந்த பவுடர் 1 ஸ்பூன் நெய்க்கு 1 ஸ்பூன் இந்த பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட்டாக லைட்டாக வந்து இதை ஒரு கையில் வந்து நீங்கள் தொட்டு இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு இந்த 1 ஸ்பூன் நெய் வந்து உங்களுக்கு வருங்க. ஏன்னா ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம இதை எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி, இப்போ நம்ம ஒரு தைலம்லாம் அப்ளை பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மெத்தடில் இதை பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக ஜஸ்ட் லைட்டான ஒரு சூடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ணும்போது ஒரே ஒரு ஜஸ்ட் லைட்டான ஒரு சூடு இருக்கணும். நம்ம கை தாங்குற அளவுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இப்போ இதை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கால் ஃபுல்லாக வந்து எந்த இடம் ஃபுல்லாக வலிக்குதோ அங்கெல்லாம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்களே வந்து குளிக்கும்போது வந்து வாஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதையும் ரெகுலராக பண்ணுங்கள். 1 வீக்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். பகலில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா காலையில் கூட ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வந்து வேலையாக பிஸியாக இருப்பீங்கன்னா நைட்டில் மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூங்கலாம். மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறத விட இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸில் நம்ம உடம்பை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட மூட்டு வலியோ எலும்பு வலியோ இருந்தால் சரியாயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.